போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த இடன் கேமரா இதனால நிறைய பிரச்சனைகளை நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். இப்போ திடீர்னு திரும்பவும் அது பூகம்பம் மாதிரி கிளம்பி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த ஹிடன் கேமரா இப்படியும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு தெரிய வந்தது. ஒரு விழிப்புணர்வு வந்தோன்னே எல்லாரும் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்ப்பாங்க, ஆப்பை போட்டு பார்ப்பாங்க. அது இப்போ எனக்கு தெரிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு, 2019 அது நடந்து. இப்போ திரும்பவும் இதே மாதிரி பொது இடங்கள். நான் இப்போ நீங்கள் திருச்செந்தூர் மட்டுமல்ல, ராமேஸ்வரத்தில் மக்கள் குளிக்கிறாங்க, ஸ்ரீரங்கம், காசி, இது மாதிரி எல்லா இடத்துலையும், இந்த புனித ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையுமே போய் மக்கள் குளிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறதா அப்படிங்கிறது, எப்படி எல்லாரும் இருந்தாலும் நம்ம மானத்தை பாதுகாத்து ட்ரெஸ் மாத்துறதுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியறது இல்லை. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்கள் தேவைப்படுகிறது. இதில் இப்போ பாதிக்கப்பட்டுட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இதை ஹேண்டில் பண்ணணும்? பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியே பயந்தாலும் அவங்க போய் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சைபர் கிரைம்ங்கிற டிபார்ட்மெண்ட்டே இதுக்காக தான் இருக்குது. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன், டிடெக்டிவ் மாலதி மேம். அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. வணக்கம் மேடம். இப்போ சமீபத்தில் இந்த ஹிடன் கேமரா பற்றி நிறைய போயிட்டுருக்கு. இந்த ஹிடன் கேமரா இதனால நிறைய பிரச்சனைகளை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இப்போ திடீர்னு திரும்பவும் அது பூகம்பம் மாதிரி கிளம்பியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த ஹிடன் கேமரா பற்றி உங்கள் துறையில் இது தேவைப்படும், ஆனால் இதை வேறு விதமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதாவது இது 2019 ஒரு செய்தி வைரல் ஆச்சு. ஒரு பிஜி ஹாஸ்டலில் குளிக்கிற அறையிலையும் அவங்க தங்கியிருக்க அறையிலையும் வீடியோ எடுக்கப்பட்டதாக அங்கே வசிக்கக்கூடிய மாணவிகள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ தான் இது பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். நமக்கு அப்போ சிசிடிவிலாம் இருந்த காலகட்டம் தானே, 2019 சிசிடிவிலாம் இருந்துச்சு. இந்த ஹிடன் கேமராங்கிற விஷயம் அன்னைக்கு தான் வெளியே, அதாவது இதை இப்படியும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு தெரிய வந்தது. அப்போ அதை பற்றி 2019 நம்ம ஒரு சேனலில் இதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அந்த ஆப் இருக்கும், நம்ம மொபைலில் தான் எல்லா ஆப்பும் வந்துடுது இல்லை. இந்த ஹிடன் கேமராவை டிடெக்ட் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஆப் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, ஆமாம். அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கேமரா இருந்ததுன்னு சொன்னாக்க அது ரெட் கலரில் லைட் வரும், பீப் பீப் சவுண்ட் வரும். இப்போ எல்லா பெண்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ அதுதான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இது வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருடுன்னு வச்சுப்போம். திருட்டு தொழில் செய்கிறவங்க அந்த காலத்துலேயும் இருந்தாங்க, இந்த காலத்துலேயும் இருந்தாங்க. அந்த காலத்தில் திருடனை எல்லா ஊர் மக்களே அடித்து பிடிப்பாங்க. அதனால் திருட்டு அழிஞ்சுதா ஒளியில. இப்போது நூதன திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பேங்க் ஏடிஎம்ஐ தூக்கிட்டு போகிற அளவுக்கு அது மாதிரிலாம் கூட நடக்குது. அது மாதிரி தான் இந்த 2019 இந்த மாதிரி வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் கூட இந்த பொள்ளாச்சி மேட்டர்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது, இந்த கேமராவில் எடுத்த விஷயங்கள் எல்லாம். ஸோ இது நிறைய இடத்துல இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸில் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ரூம், பெண்கள் உடை மாற்றும் அறையில் இருக்குது. ஸோ அப்போ அதில் இருக்க கேமராவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் ஒட்டக்கூடாது அதில் போயிட்டு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது கேமராவில். அது ஓகே, பின்னாடி மிரருக்கு பின்னாடி அந்த ஒரு திரவம் மாதிரி தடவிடுவாங்க. அப்போ தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அந்த திரவம் இல்லாமல் இன்னொரு மிரரும் பின்னாடி அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சைடு அவங்களால பார்க்க முடியும். அது உடைமாற்று மழைகளில் அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இது அப்போ இந்த விரலை நீங்கள் தொட்டிங்கன்னா விரல் தொடக்கூடாது. அதில் இந்த விரல் அதில் போய் தொடாமல் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி அவ்வப்போது நம்ம கொடுத்துட்ருக்கணும். ஏன்னா என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு செயல் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, திருட்டு எப்படி ஒழியவில்லையோ அது மாதிரி இது கிட்டத்தட்ட இது
ஏமாத்து வேலை இது. பிளாக்மெயில் பண்றது அப்படி. ஆமா. ஸோ அதனால வந்து எல்லா காலகட்டங்கள்லையும் வரும். இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்தோன்னே எல்லாரும் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்ப்பாங்க, ஆப்பை போட்டு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு 2019 அது நடந்து. இப்போ வந்து திரும்பவும் அது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து விழிப்புணர்வு வந்துச்சு. எல்லார் ஃபோன்லேயும் வந்து இந்த ஆப் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து நீங்கள் அந்த காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, எதுவுமே இல்லாத போது பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் நாங்களும் திருச்செந்தூர் போயிருக்கோம், குளிச்சிருக்கோம், உடைய மாற்றிருக்கோம். இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மா இறந்ததுக்கு நாங்கள் ஸ்ரீரங்கம் போய் குளிச்சுட்டு வந்து உடை மாற்று மறையெல்லாம் அங்கே வந்து பெருசாக இல்லை. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து சின்ன குழந்தையில் ஊரணியில் குளிக்கும்போது முண்டு கட்டி குளிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க. பாவடையவே வந்து நாங்கள் கட்டிட்டு குளிப்போம். அதே ஈர துணியோட எப்படி வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிறதுங்கிறதும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 4-5 பேர் தானே போயிருப்போம், ஒருத்தராக எப்படியும் வந்து இதுக்கு போக மாட்டோம் இந்த இதுக்கு. அப்போது அவங்களும் வந்து நிறைய பேரோட தான் போயிருக்காங்க. நம்ம சுற்றி நின்று புடவை பிடிச்சிப்போம், இவங்க உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுவும் வந்து ஒரு ஈர துணியிலேருந்து நல்ல துணி எப்படி மாற்றுறதுங்கிறது அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதே நான் வந்து ஸ்ரீரங்கம் போயிருக்கும்போது பெண்கள் உடை மாற்றும் பகுதியில் தான் நாங்கள் நின்று மாற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஆண்கள் நிற்கிறாங்க. அதை வந்து போங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வாய் திறந்து சொல்லணும். அவங்க நிற்கட்டும்னு இவங்களும் மாற்றுறாங்க. நான் போன உடனே, சார் இங்கே எதுக்கு சார் நிற்கிறீங்க, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2-3 ஆண்களை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டேன் அந்த சைட்லேருந்து. அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம சேஃபாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய் திறந்து கேட்கணும். அதே மாதிரி இந்த பையன் வந்து வாங்கன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. என்ன உண்மையிலே நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. பட் எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த 2019 ஒரு அப்போ நிறைய விஷயங்கள் இது மாதிரி அடுத்தடுத்து வந்திருக்கும்ல. ஏன்னா ஒரு செய்தி வந்துருச்சுனாலே அது அடுத்தடுத்து வந்திருக்கும். என்ன மாதிரியான செய்திகள் அந்த சமயத்தில் இருந்துச்சு மேடம் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் கேள்விப்பட்டது? இல்லை, அது ஃபஸ்ட்டு இஷ்யூவே அது ஒன்று தான் நடந்தது. உடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்குது, பிஜி பேயிங் ஹாஸ்டல் இல்லையா, பெய்ட் கெஸ்ட், அந்த ஹாஸ்டலில் இருந்ததுன்னு வந்தது. அப்போ எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து செக்கிங் நிறைய அந்த என்ன சொல்கிறது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அந்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அப்ரூவிங் அத்தாரிட்டிஸ், அவங்க எல்லாரும் போய் ரெகுலர் செக் மானிட்டரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பொது இடங்கள், நான் இப்போ நீங்கள் வந்து திருச்செந்தூர் மட்டுமல்ல, ராமேஸ்வரத்தில் மக்கள் குளிக்கிறாங்க, நிறைய ஸ்ரீரங்கம், காசி, இது மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த புனித ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையுமே போய் மக்கள் குளிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறதா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ எல்லாருமே வந்து பாத்ரூமில் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுனால இவங்க யாருக்குமே வந்து எப்படி வந்து எல்லாரும் இருந்தாலும் நம்ம மானத்தை பாதுகாத்து ட்ரெஸ்ஸு மாற்றுறதுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த பாதுகாப்பான இடம், நான் ஸ்ரீரங்கத்தில் அங்கே உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிக்கலான்னு அது உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு பிடிக்கல. நான் சொன்னேன், நம்ம ஆயா வீட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம எல்லாரும் இங்கேயே பண்ணிக்கலாம், நான் எங்கள் அண்ணி என் தங்கச்சி எல்லாரும் அந்த மெத்தடுக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா அந்த இடம் ஒரு சுத்தபத்த ஒரு பயங்கர பேட் ஸ்மெல் வருது. நம்ம அங்கே போய் எப்படி அந்த மாற்ற முடியும் நம்மளால்? ஸோ அதனால் நாங்கள் அந்த ஓல்டன் மெத்தடுக்கு நாங்கள் பழகி இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே அந்த மெத்தடில் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இதுக்கு பாதுகாப்பான ஒரு இடங்களை அமைத்து தருவது அரசாங்கத்துடைய கடமை. இதில் இப்போ பாதிக்கப்பட்டுட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்னு வச்சுக்கோ மேடம், அவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும்? இப்போ பெண்கள் வந்து நாமளுமே அங்கே போய் இது பண்ணியிருக்கோமேங்கிற ஒரு, ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் ஆமாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பாக அது சொல்கிறேன் நான். இப்போ வந்து இவங்களே வந்து இப்போது நம்ம காவல்துறை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரான காவல்துறை நம்மளுடைய காவல்துறை. ஆமாம், எப்போதும். ஆமாம், அவங்க வந்து இதை நோண்டி எல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்நேரத்துக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அதில் நடந்திருக்குங்கிறது அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அவங்களோட யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இந்நேரம் எடுத்திருப்பாங்க. எடுத்து எதாவது டிஸ்கார்ட் பண்ணணுமோ டிஸ்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம காவல்துறையை வந்து நீங்கள் நம்பலாம். அதாவது புளியாக பாஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. ஓகே, அதனால் யாரும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியே பயந்தாலும் அவங்க போய் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சைபர் கிரைமுங்கிற டிபார்ட்மெண்ட்டே இதுக்காக தான் இருக்குது. வெளியே யாருக்கும் தெரியாமல் இந்த விஷயங்களை வந்து அவங்க அதாவது என்ன சொன்ன பப்ளிசிட்டி இல்லாமல்
ஒரு நல்ல செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பயமே இல்லாமல் போய் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.